ஓஜி பொருட்டோல நிறைய விஷயங்கள் குறையா இருந்துச்சு. அதில் மெயினாக இந்த ஓஜி கேரக்டர்ஸை நர்வ் பண்ணது ரொம்ப பெரிய குறையா இருந்துச்சு. மெயினாக ஷிகமாரு அவரோட ஐக்யூவை யூஸ் பண்ணுற சீன்லாம் எதுவுமே இல்லை. சுத்தமாக ஸ்பாட்லைட்டே இல்லாமல் இருந்தார். ஆனால் கோடாச்சியை அனுப்பிட்டு எப்போ கிஷிமோட்டோ உள்ளே வந்தாரோ அப்போவே இந்த ஓஜி கேரக்டர்ஸும் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி தான் லேட்டஸ்ட் சாப்டரில் ஷிகமாரு ஃபார்முக்கு வந்துட்டார். பொருட்டோ ஓஜியில் வெறும் சரௌண்டிங் கேரக்டராக இருந்த ஷிகமாரு இப்போது ஐடா மாதிரியான காட் லெவல் பீங்ஸோட ஐக்யூ ஃபைட்டை போட்டுட்டு இருக்காரு. ஐடாவில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அவங்கள மாதிரி ஒரு ஆளையே ஷிகமாரு ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் போட்டு ஏமாற்றி இருப்பார். ஒட்டுமொத்தமாக எல்லாரோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்திருப்பார். ஷிகமாரு அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருந்ததால் அவரோட ஸ்மார்ட்னஸை எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் இந்த சாப்டரில் நமக்கு ஷிகமாரு காட்டிட்டாரு.